வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தமிழ்நாடு அரசு சார்பில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இதற்காக கால அவகாசம் கேட்டிருந்த நிலையில் அவரவர் வங்கி கணக்கில் தற்போது 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது. அதன்படி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்தது. இந்த திட்டம் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அதே சமயம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்பதால் விரைவில் அத்தொகை வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல கட்சியை சேர்ந்த பலரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கம் போல மே 15ஆம் தேதியான இன்று தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் வழக்கம் போல உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய் வங்கி கணக்கில் ஏறிய நிலையில் அனைத்து பெண்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கால அவகாசம் கேட்ட முதலமைச்சர் விஜய் இந்த முடிவை ஏன் மாற்றினார் என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது. அதாவது விஜய் ஆட்சி பொறுப்பேற்கவே காலதாமதமான நிலையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது வழக்கம் என்பதால் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்படி 2500 ரூபாய் வழங்குவது தொடர்பாக அவர் ஆலோசனை செய்து வருவதாலும் கால அவகாசம் கேட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இதனை எதிர்பார்த்து கோடிக்கணக்கான மகளிர் காத்திருப்பார்கள் என்பதால் வழக்கம் போல 15ஆம் தேதி இந்த மகளிர் தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் தலா 1000 ரூபாய் வழக்கம் போல மாணவ மாணவியின் வங்கி கணக்கில் தாவேக அரசால் வரவு வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.